ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் மக்களே. உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட்டில் பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பை முதல்வர் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட்டில் குவாலிஃபைடான ரிசல்ட்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிடி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க 2026 உண்டானது என்னன்றதை பற்றி நாம் பார்க்கலாம். 70,000 ஆசிரியர் கணினி ஆசிரியர்கள் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்க போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான காணொலியாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ முதற்கட்டமாக இந்த டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை கொண்டு வாங்க, எங்களுக்கு மட்டும் ஒரு பகுதியினருக்கு மட்டுமே 60 மதிப்பெண்கள் வேண்டாம், அனைவருக்கும் இந்த 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள், லட்சக்கணக்கான கோரிக்கைகள் எழுந்துட்டுருக்கு. ஸோ நாளுக்கு நாள் இந்த கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கு. அது மட்டுமே கிடையாது, நியமன தேர்வை ரத்து பண்ணணும், பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறது பள்ளி கல்வித்துறை. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக சென்ற ஆண்டுகளில் குறிப்பிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் அனைவருமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பள்ளி கல்வித்துறை எப்படி எடுத்துக்க போகுது, இது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்க போகுது, வருகின்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அரசு பள்ளியில் பணி நியமனம் செய்யக்கோரி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக 70,000 கணினி ஆசிரியர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தான் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் இல்லாமல் உள்ளது. மத்திய அரசின் சமக்ஷா சித்தா திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களுக்கும் கணினி அறிவியல் பாடத்தை பிரதான பாடமாகவும் தனி பாடமாகவும் கற்றுத்தரும் நிலையில் தமிழக அரசு கணினி அறிவியல் பாடத்தை அரசு பள்ளியில் கொண்டு வராமல் உள்ளது. ஆனால் மத்திய அரசு கணினி ஆசிரியர்களுக்கு வழங்கும் நிதியை மடைமாற்றம் செய்து எமிக்ஸ் ஆபரேட்டர்களுக்கு பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கணினி அறிவியல் பாடத்தை கற்றுத்தர ஆசிரியர்களும் இல்லை, பாடங்களும் இல்லை. 5 மாணவர்கள் 5 பாடங்களை மற்றும் கற்று வருகின்றனர். எனவே அனைத்து அரசு பள்ளிகளிலும் கணினி அறிவியல் ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என சங்கத்தினர் கேட்டுக்கொண்டிருக்க. அது மட்டுமே இல்லாமல் கணினி ஆசிரியர்களை நியமிக்க வந்த நிலையில் அந்த பணிக்கு கல்வி தகுதி இல்லாதவர்களை நியமனம் செய்து அலுவலக பணியாளர்களாக மாற்றிக்கொண்டுள்ளனர். இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் பல்வேறு டைம் பார்த்திங்கன்னா முறையிட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில துணைத் தலைவர் ஆரோக்கியசாமி கூறியதாவது, தமிழக அரசு மத்தியில் வழங்கிய நிதியை மடைமாற்றம் செய்து கேரளாவை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு கணினி ஆய்வகங்களை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை வழங்கியிருக்காங்க. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஆர்பியில் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. ஸோ எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிடி, பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் 2026 மொத்தமாக தேதி குறிப்பிடாமல் ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல் நடுவில் அறிவிக்க, ஏன்னா இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளார தேர்தல் தேதிகள் வெளியிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அதிகப்படியான காலி பணியிடத்தோடு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக வர இருக்குது. பிடி, பிஆர்டி, எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ தயாராகி கொள்ளுங்கள் இப்போந்தே உங்களை. ஸோ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமான டைம். ஸோ ரெடி ஆகிக்கலாம், பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா மீண்டும் திரும்ப பெற்றிருக்காங்க. ஸோ எப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே புதிய லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக டெட்டோடைய ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 2013, 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங்ஸும் விரைவில் போட போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.